இந்த வாசிப்பு குறைஞ்சதோட ரொம்ப ரொம்ப தீவிரமான அல்லது உடனடி விளைவு என்னன்னா, மாணவர்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுங்கிறது இருக்கிறதுல எரிச்சல் பிடிச்ச வேலையா இருக்கு. முன்னாடி விட அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா முன்னாடி உங்களோட வாசிப்பு வந்து உங்களோட என்டர்டெயின்மெண்ட்ல ஒண்ணு. எப்போ ஆனந்தவுடன் வரும்னு உட்காந்து பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு கதை புக்கு கிடைக்கும், அல்லது கதையிலே வெவ்வேறு வழி இருக்கும், நீங்க அதை வாசிக்கிறது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருந்தது. ஸோ ஸ்கூல் புக்கையும் எடுத்து படிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் வருது. இப்போ படிக்கிறதுங்கிறது வந்து அவர்களோட மூளைக்கு பெரிய சுமையா இருக்கு. எல்லாத்தையும் விஷுவலா எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. விஷுவலா எல்லாம் கிடைச்சிருதுங்கும் போது நிதானமா ஒன்ன வாசிக்கிறது இருக்குல்ல, நீங்க நிறைய வாசிக்க தான் உங்களுக்கு அந்த வேகம் வந்து அதிகமாகும். மூளை அதை ரொம்ப அழகா உங்களை வந்து வாசிப்புக்கு தயார் பண்ணும். நீங்க ஒரு 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 எழுத்தை வாசிக்கும் போது பழக்கம் நிறைய ஆக ஆக உங்களோட மூளை இதற்கு சாத்தியம் உள்ள அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி ரெடியா வைக்கும். அதுக்கும் பிறகு இந்த வார்த்தைக்கு அடுத்து எந்த வார்த்தை வரலாம் அப்படிங்கிறதையும் எடுத்து தயாரா வைக்கும். ஸோ அவங்க கடைக்கு போனாங்க அவங்க அப்படின்றது இருக்கும்போது இந்த பாசிபிளா அடுத்த வார்த்தை இருக்கலாம். அப்படி அவங்க கடைங்கிறத பாத்தீங்கன்னா கடை முடிச்சிடும் மூளை. அடுத்தது வேற என்ன இருக்க முடியும், போறாங்க அப்படிங்கிற ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும். அடுத்த வார்த்தையும் கண்டுபிடிச்சிடும், டக்குன்னு அதை முடிச்சுட்டு ரொம்ப வேகமா போயிடும். அதனாலதான் நீங்க வாசிக்க உங்களுக்கு வேகம் அதிகமாகும். உங்களுடைய கற்பனை திறன் இன்னும் மேம்படும். நீங்க ஒரு அரண்மனையை பார்க்கும்போது அல்லது ஒரு செய்தியை ஒரு கட்டுரையை வாசிக்கும் போது அதனுடைய சீக்வன்ஸை அதன் பின்னணியில புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு மூளை ரெண்டு வேறு விதமா அனலிட்டிக்கலாவும் சரி, ஒரு கற்பனை ஒரு இமேஜினேஷன் ஆங்கிள்லையும் சரி, மூளை ரெண்டு வேறு விதமா செயல்பட்டு உங்களை மேல 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 பண்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. ஸோ புக்கு வந்து இரிட்டேட் பண்ணுது. நான் இன்விஜிலேஷன் போயிருக்கேன் சில சமயம், எல்லா இதுலயும் இல்லை. என்னன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகும், டீச்சர்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுக்க போவாங்க இல்லையா, அப்போ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போய் ஸ்கூல் எக்ஸாம் டைம்ல உள்ள போய் நிற்பேன். பலர் என்ன செய்வாங்கன்னா, பாஸ் மார்க் தெரிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு அந்த பாஸ் ஆயிடுவோன்னு தெரிஞ்சுன்னா மூடி வச்சுட்டு உட்காந்துருவாங்க. நான் மூடி வச்சுட்டு தூங்குற பசங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். போதும் அவ்வளவுதான், அதான் இருக்குல்ல, வேற ஏதாவது எழுத வேண்டியதானே அப்படின்னு கேட்டா போதும் சார். இது எல்லாரும்லாம் இல்லை, பட் பெரும்பாலும் இந்த எக்ஸாம் வந்து ஒரு பழக்கத்துல செய்யற மாதிரி ஆயிடுச்சு, பிராக்டிஸ்ல வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அது யோசிச்சு அந்த பதில் எழுதுறதுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த பேசிக்ல இருந்து நம்ம விலைக்கு போறோம். ஆமா, அடிப்படையாக என்ன இருந்ததோ அதுல இருந்து விலைக்கு போறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கொண்டு போய் சிம்பிளா தான். இது வாசிப்பு என்டர்டைன்மெண்ட்ல இருந்து விலகும் போது அது ஒரு தண்டனையா மாறுது. நீங்க குறைவா படிக்கிறீங்கன்னு சொன்னா அது என்ன ஆகும்னா, புக்கு பெருசாக உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கும், இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கும். 6வது படிக்கும்போது நீங்க சிம்பிளா ஒரு மணி நேரம் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்கறத வச்சு ஏதோ எழுதி நீங்க பாஸ் பண்ணிட முடியும். 10வது வரும்போது உங்களுக்கு அந்த பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு அதை விட 5 மடங்கு அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்க மூளை அந்த 1 ஹவருக்கு தான் தயாரா இருக்கு, ஏன்னா நீங்க வளர்க்கவே இல்லை. அதை வளர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போதுங்கும் போது பலருக்கு எரிச்சு. நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல எல்லாம் ஆனுவல் எக்ஸாம்ல டீச்சர்ஸ் போய், அது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பின்தங்கினவர்கள் இருக்கிற ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பேரண்ட்ஸே மெண்டல் தட்டி கூட்டு வந்துருவாங்க லீவ் போட்டு. அதனால அது நடந்துடும். இங்க பெற்றோர்களால் அவ்வளவு கவனிக்க முடியாதுங்கும் போது 2 பேரா டீச்சர்ஸ் ஊருக்குள்ள போய் அங்க இருக்கிற ஆளுங்கள்ட்ட பேசி எக்ஸாம் எழுத மாட்டேன்னு உட்காந்துருக்கவங்கள பிடிச்சி வண்டியில ஏற்றி கொண்டு வந்து ஹாலில் உட்கார வைப்பாங்க. ஏன்? நான் பாஸ் ஆக மாட்டேன், நான் எழுதணும். படிக்கிறது ஒரு பெரும் சுமையா மாறி இருக்கு. எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த வாசிப்பு ஒரு பழக்கங்கிறதுல இருந்து போய் அது ஒரு கடமைங்கிற மாதிரி ஆனதுல வர்ற பிரச்சனை. அதனுடைய நீண்ட கால பிரச்சனை தான் இந்த மாதிரி ஈஸி மணில போய் மாற்றுறது. எதையும் தர்க்கபூர்வமா அணுகாம எமோஷனலா ஒரு முட்டாள்தனமா ஒரு விஷுவலா வர்ற இன்புட்டை சரி நம்புறது. ஒருத்தர் சொன்னா அது சரியா இருக்கும்னு வந்து முட்டாள்தனமா நம்புறது. இது எல்லாத்தையும் எது கொண்டு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த வாசிப்புல இருந்து விடுபடுறதுதான். இதுதான் சாமியார் பேரை சொல்லி ஏமாத்துறதுக்கும் வருது. திருப்பூர்ல கோயில் இடிக்கிறாங்க, அது அரசாங்க நிலத்துல கட்டின கோயில் இடிக்கிறாங்க, அப்படியே வாயில வயித்துல அடிச்சுட்டு அழுகுறானுங்க ஒரு 50 பேர். எரிச்சலா வருது இவங்களை பார்த்தா. ஏன் அவ்வளவு இருக்குன்னா உன் வீட்டை கொடு, இல்ல ப்ராப்பரா வாங்கின இடத்துல கொடுக்க வேண்டியதானே. என்னன்னா இவங்களுக்கு ஒரு தர்க்கபூர்வமா யோசிக்கிற அறிவு கிடையாது, எமோஷனலா எல்லாத்தையும் அணுகிறது. அழுதாதானே வீடியோ எடுப்பான். இப்போ நீங்க ஏன் கோயிலை இடிக்கிறேன்னு கேட்டா அது புறம்போக்கு நிலம்னு சொல்லி பதில் வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒப்பாரி வை, கிடைச்சிருது இல்லை. ஸோ விஷுவலாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும், விஷுவலா மட்டுமே எல்லாத்தையும்
கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எல்லைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொசைட்டி நகர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பிரச்சனைக்குரிய நேரங்கள்லயாவது அட்லீஸ்ட் நான் சொல்றேன். ஒரு 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 காட்சி வழியான ஆதாரத்தை எடுக்கிறது. நீங்க இவங்க பேசுறதெல்லாம் பாருங்களேன், மக்களுக்கு தெரியும் என்னை பத்தி. புருஷ முன்னாடி சண்டைக்கு சேர்ந்துட்டு மக்களுக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? நான் மக்களுக்காக சொல்றேன். எங்க சண்டைக்கு என்னங்க மக்களுக்காக சொல்றீங்க? ஒருத்தர் சொல் மதுரையில ஒருத்தர் போட்டிருக்காரு, பாக்குற மக்களுக்கு தெரியும், நான் வந்து வேணும்னு செய்யறேனா வேணான்னு செய்யறேனான்னு இவர் சொல்றது மக்களுக்கு தெரியும். என்னையா மக்களுக்கு தெரியும்? நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. இது 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 எல்லாமே ரெண்டு சைடையும் கண்டாமினேட் பண்ணுது. இன்ஃப்ளூயன்சர் இவங்களையும் சேர்த்து கண்டாமினேட் பண்ணுது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பணம் தரது அவங்க தானே, கொடுத்து போஷாக்கா வச்சுக்கிறது இவர்கள் தானே. ஒரு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த விஷயத்துல. பட் தெளிவான காரணங்கள்னா 3 சொல்லலாம். இந்த வாசிப்பு நின்று போறது ஒரு ரொம்ப